இப்போ கருவேப்பிலை தொக்கு செய்ய போகிறோம். இது வந்து அயன் சக்தி நிறைஞ்ச தொக்கு. இது வந்து தோசை, இட்லிக்கு, சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு இதெல்லாம் சும்மா கொஞ்சம் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ சுவையானது, ஹெல்த்தியானது. எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க. அந்த கப்பில் ஒரு 4 கப்பு கருவேப்பிலை நல்லா கழுவி அலசி, மண்ணு போக எந்த இதுவும் இருக்கக்கூடாது. நல்லா கழுவிட்டு இந்த கப்பில் 3 கப்பு 4 கப்பு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து முதல்ல 10-13 காஞ்ச மிளகாய் நான் போட்டிருக்கிறேன். காஞ்ச மிளகாவும் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி, இது ரெண்டத்தையும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடும். ஊற வச்சுட்டு அதுக்கு தேவையானது கொஞ்சம் வெல்லம், வெந்தயம், கடுகு, பெருங்காயம், உப்பு, நல்லெண்ணெய். இதுக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ செய்யறது எப்படின்றத பார்க்கலாம். எடுத்துன்னு இந்த கருவேப்பிலை போட்டு ஊற வச்ச காஞ்ச மிளகாயும் புளியும் போட்டணும். அப்படியே தண்ணியோடவே போடணும். இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சிக்கணும். உப்பையும் சேர்த்து அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் வேணும்னும் போது நம்ம கடைசியாக இது பார்க்கும்போது எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும். இப்போ ஒரு கடாய் வச்சு வறுத்துக்கணும். கடுகு ஒரு 2 ஸ்பூனு, வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன், 1 ஸ்பூன், நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற விட்டு மிக்சியில் தூள் பண்ணி இதை சேர்க்குறது கடைசியாக. இப்போ இது ஆறணும். இப்போ ஒரு கடாய் வேணும். நான்ஸ்டிக் கடாய் வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் அடி பிடிக்காத கனமாக இருக்கும். நான்ஸ்டிக் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளறத்துக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது எண்ணெய், கொஞ்சம் எண்ணெய், கடுகு பொரிஞ்சதும் பெருங்காயம் போடும். பெருங்காயம் ஆன உடனே இந்த கருவேப்பிலை அரைச்சதை போடணும். இதுதான் ஒரு 15 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. கிளறி எண்ணெய் மேலே மிதந்து வரும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு. இது கிளறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். மிக்சி கப்பு வந்து ஈரமாக இருக்கக்கூடாது. நல்லா காஞ்சி ஆறின ஒன்று இந்த வறுத்து வச்ச கடுகையும் வெந்தயத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடணும். இந்த அளவுக்கு தூள் ஆன உடனே நல்லா சுருண்டு வரும்போது அந்த தூளை போடணும். கைவிடாத கலக்கிக்கிட்டே இருக்கும். சிம்மில் வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும். இது கிளறி முடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் ஆகும். நான்ஸ்டிக்கு இதில் கடிகனமான பாத்திரம் இருந்துச்சுன்னா கிளறத்துக்கு அடி பிடிக்காமல் வரும். சுருண்டு வரும்போது இந்த தூளை வந்து பொடி பண்ண கலந்துடணும். இப்போ இதில் கொஞ்சம் வெல்லம் போட்டால் தான் டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு என்ன தேவைன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் போதே. இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் தூள் உப்பு தான் போடணும். இப்போ கல் உப்பு போடக்கூடாது. கல் உப்பு போட்டால் அங்கங்கே நிற்கும். நல்லா சுருண்டு திரண்டு இந்த எண்ணெய் ஊற்றி தேவைன்னா எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி நல்லா கலந்து. இவ்வளோதான் கருவேப்பிலை தொக்கு. ரொம்ப ஈஸி செய்யறதெல்லாம். இதே மாதிரி கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எல்லாமே தொக்கா செஞ்சு வச்சுக்கலாம். இது ஆரம்பம்
நீங்கள் கண்ணாடி பாட்டில்லையும் இல்லை ஸ்டீல் டப்பாலையும் போட்டு வெளியில் வச்சா 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா 4 மாதம் வரைக்கும் நல்லாவே இருக்கும். ஒயிட் ரைஸில் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்து சூப்பரான டேஸ்ட் இருக்கும். நல்ல காரசாரமான குளிருக்கு நல்ல இதமாக இருக்கும்.